பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 18 மாவட்ட விவசாயிகளுக்கு 498 கோடி ரூபாய் ஒதுக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. ஓரிரு நாட்களில் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் எனவும் அரசு அறிவிப்பு. மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நிதி என கூறிய ஒன்றிய கல்வி அமைச்சரை கண்டித்து திமுக கூட்டணி ஆர்ப்பாட்டம். மீண்டும் மொழிப்போரை சந்திக்க தமிழ்நாடு தயங்காது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எச்சரிக்கை. கோபேக் மோடின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்க. மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யலாம். இந்த முறை கோபேக் மோடி கிடையாது, இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள். தமிழ்நாட்டு மக்களிடம் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்க வேண்டும். சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தல். இந்தியாவின் ஒற்றுமையை ஒன்றிய அரசு திணிக்காதே, 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 திணிக்காதே. டெல்லி முதலமைச்சரை தேர்வு செய்யும் முன்பே ராம்லீலா மைதானத்தில் பதவியேற்பு விழா ஏற்பாடுகள் மும்முரம். பாஜக தலைமை இன்று அறிவிக்க உள்ள நிலையில் நாளை டெல்லி முதலமைச்சர் பதவியேற்கிறார். பட்டுக்கோட்டை அருகே அங்கீகாரம் இல்லாத சிபிஎஸ்இ பள்ளியில் படித்ததால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள். திடீர் திருப்பமாக மாநில பாடத்திட்டத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வெழுத 19 மாணவர்களும் முடிவு. திருவண்ணாமலையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் அதிமுகவினர் பைக் பேரணி. விதிகளை மீறி அதிக ஒலி எழுப்பிக் கொண்டு சென்றவர்களை போலீசார் தடுத்ததால் வாக்குவாதம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே முன்னோர்களுக்கு பாரம்பரிய முறையில் அஞ்சலி. விரதமிருந்து பாரம்பரிய நடனத்துடன் வழிபாடு நடத்திய பழங்குடியின மக்கள். கொடைக்கானலில் உள்ள பேரிஜம் ஏரி பகுதிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை. நிர்வாக காரணங்களுக்காக இன்றும் நாளையும் தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 30 லட்சம் மாணவர்கள் மும்மொழி கற்கிறார்களா? அண்ணாமலை தவறான தகவலை பரப்ப முயற்சிக்கிறார் என தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு விளக்கம். அண்ணாவின் ஈர்மொழி கொள்கைதான் தமிழ்நாட்டிற்கு உகந்தது என விஐடி வேந்தர் விஸ்வநாதன் கருத்து. யாரையும் இந்தி படிக்குமாறு கட்டாயப்படுத்தக் கூடாது என ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தல். ஈரோட்டில் ஒன்றிய அரசை கண்டித்து வீட்டு வாசலில் கோலமிட்ட பெண்கள். ஹிந்தியை திணிக்காதே, தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே உள்ளிட்ட வாசகங்களுடன் வாசலை அலங்கரித்த கோலங்கள். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் 80% நிறைவடைந்த மேம்பால பணிகள். தாம்பரம் மார்க்கத்தில் உள்ள மேம்பாலத்தின் ஒரு பகுதி இன்று திறப்பு. தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் வரும் 1ஆம் தேதி முதல் சேர்க்கையை தொடங்க உத்தரவு. நலத்திட்டங்கள் மற்றும் உதவித்தொகைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த கல்வி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். கேரள போலீசாரை கண்டித்து கம்பம்மெட்டு சாலையில் லாரி ஓட்டுநர்கள் மறியல். சோதனை என்ற பெயரில் தாக்குதல் நடத்துவதாக குற்றச்சாட்டு. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கேரள காவல்துறையை கண்டிக்கின்றோம் கேரள காவல்துறையை கண்டிக்கின்றோம் தூண்டாதே 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 போராட தூண்டாதே.
கரூரில் இயற்கை விவசாயத்தில் அசத்தும் பெண்ணிடம் பயிற்சி பெறும் பிரான்ஸ் இளைஞர். தமிழ்நாட்டில் கற்க இயற்கை விவசாயத்தை பிரான்ஸ் நாட்டில் செயல்படுத்த விருப்பம். சென்னையில் 23வது தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் கோலாகலம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டிகளை தொடங்கி வைத்தார். Men 362 and 64 category. Well, that was the start of 100 meter. பெங்களூருவில் குறிப்பிட்ட நேரத்தில் திரைப்படத்தை தொடங்காமல் 25 நிமிடங்கள் விளம்பரம் போட்ட PVR திரையரங்கு. 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த நுகர்வோர் நீதிமன்றம். மனுதாரருக்கு 28,000 ரூபாய் வழங்கவும் உத்தரவு. மகா கும்பமேளாவையும் புனிதமான கங்கையையும் மதிப்பதாக மம்தா பானர்ஜி கருத்து. சரியான திட்டமிடல் இல்லாததால் கும்பமேளா மரண விழாவாக மாறிவிட்டதாக விமர்சனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.